வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஜென்சி கிட்ஸ்க்கெலாம் பிடிச்ச ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸு பல பேர் வச்சுருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச ட்ரெண்டிங்கான வைரலான பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட் ரெசிபி தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு சட்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நாங்கள் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 200 கிராம் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி துருவி வச்சுருக்கோம். நாங்கள் ஸ்மாஷ் பண்ணுறது இல்லை, ஏன்னா ஸ்மாஷ் பண்ணால் சின்ன சின்ன லம்ப் அந்த கட்டி இருக்குது, அதனால் துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், எண்ணெய், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கின கொரியாண்டர் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு பெரிய பேசின் மாதிரி இருக்க பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். எந்த அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக நறுக்கியிருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நாங்கள் எண்ணெயே ஊற்றாமல் பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே இருக்கிறதுலே பெரிய ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. இந்த சாண்ட்விச் ப்ரெட்லேயே பெரிய ஸ்லைஸ் கிடைக்கும். அந்த ஹைட்டும் அதிகமாக இருக்கும், நல்லா அகலமாகவும் இருக்கும். அந்த ப்ரெட்டில் வந்து இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்கிறப்ப பெரிய ப்ரெட்டில் மட்டும்தான் இந்த பாக்கெட் நல்லா வரும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரும் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கணும். இதையும் கரைச்சி வச்சுருக்கிற இதில் எடுத்து அந்த ப்ரெட் பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, பீஸாக இருக்குல்ல, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எடுத்து நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ் ப்ரெட்டில் பண்ணியிருக்க ப்ரெட் க்ரம்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோஸ்டட் ப்ரெட்டில் நாங்கள் பண்ணுறதில்ல, ஃப்ரெஷ் ப்ரெட்டில் பண்ணால் இன்னுமே நல்லா இருக்குன்றதால ஜஸ்ட் ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து வைப்பரில் வச்சு மிக்ஸ்லேருந்து எடுத்து ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப பொடியாகவும் ஆகக்கூடாது, பூவாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதில் எப்படி அவங்க எடுக்கிறாங்க பாருங்கள், பரட்டி அதை தட்டி எடுத்துக்கோங்க. தட்டாமல் அப்படியே எடுத்திங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாக இதாகிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சம், ரொம்ப காயக்கூடாது, நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் எடுத்து நம்ம வந்துட்டு இந்த ரெசிபி இந்த பிரெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பிரெட் பாக்கெட்ஸ், பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான பொட்டேட்டோ பிரெட் பாக்கெட் ரெசிபி ரெடி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.